வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. ஆல்ரெடி வந்து நம்ம 6th நியூ புக்கில் இருக்கிற டேர்ம் 1 ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். டேர்ம் 2ல் வந்து இயல் 1 முடிச்சிருக்கோம். இது இயல் 2. இது வந்து ஒரு பாடப்பகுதி. இது எதை பற்றினது அப்படின்னா, மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, மாமல்லபுரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த மகாபலிபுரத்தை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு லெசன் தான் இது. இது வந்து என்னென்னா, லெசன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி தான். ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான் வர நிறையா இருக்கும். ஓகே, இதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெட்டிங் வந்து மனம் கவரும் மாமல்லபுரம். நுழையும் முன்ல கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அவற்றுள் ஒன்றை காண்போம் வாருங்கள். ஒரு நாடு வந்து ஒரு மொழியோ ஒரு நாடோ ஒரு கலாச்சாரமோ ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து என்னென்னா இந்த மாதிரி கலைகள் இலக்கியங்கள் நிறைய இருக்கணும். அதுதான் காலம் கடந்தும் கூட வந்து அந்த மொழியை பற்றியோ அந்த கலாச்சாரத்தை பற்றியோ வந்து பறைசாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சிற்பங்கள், ஓவியங்கள், கலைகள் எல்லாமே உருவாகிறதுக்கு காரணம் அதுதான். ஓகேவா? அந்த கலைகள் வந்து நம்ம எழுதுகிற ஒரு புக்கு, இப்போ எல்லாம் புக்கு எல்லாமே பல வருஷத்துக்கு இருக்குது. அந்த காலத்தில் அப்படி இல்லை, எல்லாமே வாய்மொழியாகவே இருந்திருந்தா இப்போ வந்து நம்ம ராஜராஜ சோழனை பற்றியும் உங்களை பற்றியும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு பெரிய கோயில் இருக்குது, அதிசயமாக இருக்குது. அந்த கோயில் கட்டினதே என்ன கலவையில் கட்டினாங்கன்னே தெரியலை. இரும்பு தூண் இருக்குது, எத்தனையோ வருஷம் ஆகியும் துருப்பிடிக்காமல் இருக்குது. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது அது யார் கட்டினா, எந்த பீரியடில் வந்துச்சுன்னு நம்ம பண்ணும்போது நம்ம அந்த அவங்களோட கலை திறமை அந்த காலத்துலேயும் அட்வான்ஸாக இருந்திருக்காங்கன்ற பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? அதான் காலத்தால் அழியாத இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தான் அது ரொம்ப நாளைக்கு வந்து நம்மள வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்கிற பல வருஷமாக இருக்கிற மகாபலிபுரம் அதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு பிக்சரு. இந்த பிக்சர் தான் வந்து மகாபலிபுரத்தோட அந்த கலை உருவங்கள் சிற்பங்கள்லாம் இருக்கிற ஒரு இடம். ஓகேவா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை அப்படியே மைண்டில் வச்சுட்டு இந்த லெசனை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குளிர்ந்த காற்று வீசியது, வெளிச்சம் எங்கும் பரவியது. கயல் தன் கண்களை அகல விரித்து பார்த்தாள். என்ன இடம் இது? நாம் எங்கே இருக்கிறோம்? கண்களை கசக்கி கொண்டு பார்த்தாள். அவளுக்கு முன்னால் ஒரு கோவில் தெரிந்தது. வியப்புடன் பார்த்தாள். என்ன இது? கோவில் போலவும் இருக்கிறது, தேர் போலவும் இருக்கிறதே. இதை பற்றி யாரிடம் கேட்பது என திகைத்து நின்றாள். அப்போது தூரத்தில் ஒருவர் குதிரையில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் தோற்றத்தில் அரசரை போல இருந்தார். இவர் யாராக இருக்கும்? சரி, அருகில் வரட்டும், பார்க்கலாம் என எண்ணினாள். குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரையிலிருந்து அவர் இறங்கினார். அதாவது ஒரு 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த லெசன் இருக்கும். இதில் வந்து யார், அந்த ஒரு பொண்ணு, ஓகேவா, கனவுல பார்க்குற மாதிரி. அதுக்கு வந்து ஒரு அரசரை நேரடியாக ஒரு அரசரவே மீட் பண்ணி அவர் வாயாலேயே இது எல்லாத்தையுமே கேட்குற மாதிரி. அந்த அரசர் யார் அப்படின்னா நரசிம்மவர்மன். அதாவது முதலாம் நரசிம்மன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான். அந்த நரசிம்மவர்மனே அவங்க கனவுல வந்து அந்த அதை கட்டின மாமல்லபுரத்தை கட்டினவரே அவர் தான். அவரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த லெசன். ஓகே, அடுத்தது கயல் அவரிடம், ஐயா வணக்கம், தாங்கள் பார்ப்பதற்கு அரசர் போல உள்ளீர்கள். தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். நான் பல்லவ மன்னன். என் பெயர் நரசிம்மவர்மன். நான் மற்போரில் சிறந்தவன். அதனால் எனக்கு மாமல்லன் என்ற பெயரும் உண்டு. உன் பெயர் என்ன என்று கேட்டார். பாருங்க, இந்த இதில் வந்து இந்த யாரு, பல்லவ மன்னன் நரசிம்மன், இவர் தான் வந்து இதை கட்டினாரு, இது தெரியணும். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்கப்பா. மற்போரில் சிறந்து விளங்கியதால் தான் அவனுக்கு மாமல்லன் அப்படிங்கிற பேர். ஓகேவா? ஏன்னா மாமல்லபுரத்தை கட்டியதால் அவருக்கு மாமல்லன் என பெயர் வந்தது அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் வரும். ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி. எதுக்காக இவருக்கு மாமல்லன் பேர் வந்துச்சு அப்படின்னா மற்போரில் சிறந்து விளங்கியதால். அது தெரிஞ்சுக்கோங்க. மாமல்லன் கட்டினதுனால அது மாமல்லபுரமா ஆச்சு. ஓகேவா? ஓகே, அடுத்தது ஐயா என் பெயர் மதி. மா தி கயல். ஓகேவா? அது வந்து இனிஷியல் ஆக்சுவலாக. மதி கயல் என்று 2 பெயர்களா உனக்கு? இல்லை ஐயா, மா தி என்பவை என் பெற்றோரின் தலைப்பெழுத்துகள். என் அம்மா பெயர் மங்கை, அப்பா பெயர் திருநாவுக்கரசு. அப்பெயர்களின் முதல் எழுத்துக்களை தலைப்பெழுத்துக்களாக வைத்துள்ளனர்.
பாருங்க, இந்த லெசன்ல மகாபலிபுரத்த பத்தி சொன்னா கூட, இடையில ஒரு பாயிண்ட்ட சொல்ல வராங்க. பாருங்க, இனிஷியல் இந்த இத வந்து இங்க மென்ஷன் பண்றோம் அவசியமே இல்ல. வெறும் என் பேரு கயல்ன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் இத சொல்றாங்கன்னா, ரொம்ப வருஷமாவே அப்பாவோட பேர இனிஷியலா போடுறது தான் வழக்கமா இருந்தது. ஆனா, இப்போ லேட்டஸ்ட்டா அப்படியெல்லாம் இல்ல. நம்ம விருப்பப்படி என்ன வேணாலும் இனிஷியல் வச்சுக்கலாம். நம்ம அம்மா பேரையும் வச்சுக்கலாம், அப்பா பேரு வச்சுக்கலாம். 2 பேரையும் சேர்த்து கூட வச்சுக்கலாம். சில பேர் தாத்தா, பாட்டி அவங்களோட இனிஷியலையும் சேர்த்துக்கிருவாங்க. ஓகேவா? அதனால அம்மாவோட இனிஷியல ஃபர்ஸ்ட்டாவும், அப்பாவோட இனிஷியல் 2வதாவும் வச்சு இந்த பொண்ணுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதாவது அம்மா, அப்பா 2 பேருக்கும் குடும்பத்தில சமமான மதிப்பு இருக்கு அப்படின்றத காட்டுறது. இது வந்து இதில ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். இதில சொல்லப்பட்டது. நம்ம மறைமுகமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. அடுத்தது. "அப்படியா மகிழ்ச்சி. இங்கு தனியாக எதைப் பார்த்துக் கொண்டிருக்கிறாய்?" "இது கோவிலா, தேரா என்று தெரியவில்லை. அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறேன்" என்றாள் கயல். "நான் உனக்கு விளக்குகிறேன் கயல். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது. ரதம் அதாவது ரதம்னா தேர். தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது. அதனால் இதனை ரதக்கோவில் என்று அழைக்கிறார்கள். இது கோயிலா, தேரான்னு தெரியலன்னு சொல்லுச்சு இல்லையா அந்த பொண்ணு. ஆக்சுவலா அது ஒரு அ ரதம் வடிவத்தில செய்யப்பட்ட ஒரு கோவில். 2மே தான். அதனால இத ரதக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. கயல் சுற்றிலும் பார்த்தாள். அங்கே மொத்தம் 5 ரதங்கள் இருந்தன. "இவை என்ன ஐயா?" என்று கேட்டாள். 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்ச பாண்டவர் ரதம் என்று பெயர். இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்றார் மாமல்லர். 5னாலே பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில. அதனால அம் பஞ்சபூதங்கள், பஞ்சகவ்யம் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா 5னாலே. அதனால இங்க 5 ரதம் இருக்கிறதுனால பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 பாண்டவர்கள் 5 பேர் தானே. அவங்க பேர்ல பஞ்ச பாண்டவர் ரதம்னு பேர் வந்திருக்கு. வியப்பாக உள்ளதே! நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்பு வாழ்ந்தவர் அல்லவா? ஆமாம் கயல். நாம் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவன். இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? இங்கேயே இருந்த பாறைகளில்தான் இவற்றை உருவாக்கினோம். அங்கேயே இருந்த பாறைய அப்படியே அந்த கல்ல வேற இடத்துலருந்து தூக்கிட்டு வந்து இங்க போட்டு அப்புறம் செய்யல. அங்கேயே இருந்த பாறைகள்ல அப்படியே செதுக்குனது தான் இந்த சிலைகள் எல்லாம். இந்த 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவதுன்னு சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட். அத அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நரசிம்மவர்மன் மாமல்லன் அழைக்கப்படுவான். மற்போரில் சிறந்து விளங்கியதால, ஆம் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதுதான் இதில முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த பாக்ஸ்ல இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள். நம்ம போய் பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, அர்ஜுனன் தவசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். அங்க இருக்க லைட் ஹவுஸ்ல எல்லாரும் மேலே ஏறி பார்த்துருப்பீங்க. சரி, அந்த 9 விஷயம் தான் அங்க பார்க்க வேண்டிய இடம். இப்ப மகாபலிபுரத்தில் அடங்காதது, வராதது, இல்லாததுன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு இது இல்லாத ஒரு விஷயத்த குடுத்து ஆப்ஷன்ல கேட்கலாம். அதனால இத ஒரு 2, 3 டைம்ஸ் ரீட் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கோங்க அவ்வளோதான். "அப்படியா? இவற்றை கோவிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது?" "நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் என் தந்தையுடன் கடற்கரைக்கு வந்தேன். இந்த பாறையின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தேன். இந்த பாறையின் நிழல் யானை போல் தரையில் விழுந்தது. என் தந்தையிடம் அதனைக் காட்டினேன். என் தந்தை, "ஆம் நரசிம்மா, இது யானை போலத்தான் தெரிகிறது. அதோ அந்த குன்றின் நிழலைப் பார், கோவில் போல தெரிகிறது" என்றார். "ஆமாம் அப்பா, இந்த குன்றை கோவிலாகவும், இந்த குன்றை கோவில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே" என்றேன். "நல்ல சிந்தனை. இவை 2ஐ மட்டும் அல்ல, இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம். ஒவ்வொரு பாறையையும் நந்தி, சிங்கம், யானை என்று மாற்றுவோம். இந்த கடற்கரையையே சிற்பக் கலைக்கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறினார் என் தந்தை" என்று சொல்லி முடித்தார் மாமல்லர். அப்ப மாமல்லரோட அப்பா காலத்துல ஆரம்பிச்சது தான் இது. ஏன்னா மாமல்லர் அப்ப சின்ன பையன். அவங்க அப்பா தான் இவங்க 2 பேருமே இந்த இன்சிடென்ட்ல இருந்தால் கூட இத ஆரம்பிச்சது யாருன்னா, மாமல்லரோட அப்பா. ஓகேவா? அவங்க அப்பா யாரு? அதையும் கீழ குடுத்துருக்காங்க பாருங்க லெசன்ல. மகேந்திரவர்ம பல்லவர் தான் அவரோட அப்பா. ஓகேவா? மகேந்திரவர்ம பல்லவர். அவரோட பையன் தான் நரசிம்மர். நம்ம வந்து அ தென்னிந்திய அரசியல் லெசன் படிக்கும்போது இதெல்லாமே நீங்க டீட்டெயிலா படிப்பீங்க. ஓகேவா? அப்போ இது வந்து அந்த ஹையரார்கி யாருக்கு கீழ யாருன்றது கண்டிப்பா தெரியணும். அப்ப அவங்க காலத்துல அந்த முடிவு பண்ணி ஆரம்பிச்சது தான் இது. "ஓ! உங்கள் தந்தையும் அரசரா?" என்று கேட்டாள் கயல். "ஆமாம் கயல். எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்மர்.
அவர் காலத்தில் இந்த சிற்ப பணி தொடங்கியது. என் காலம், என் மகனின் காலம், என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது. 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமிதத்துடன் கூறினார் மாமல்லர். கிட்டத்தட்ட இதை ஃபுல்லா உருவாக்க 4 ஜெனரேஷன் ஆயிருக்கு. ஓகேவா? ஆனா நம்ம அதோட அருமை தெரியாம ஈஸியா அழிச்சிடுறோம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக. அதனால தான் அதோட சிறப்பு தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ வருஷமா அத வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். சரியா? போற்றி அத வச்சுட்டுருக்கோம். இப்ப லேட்டஸ்ட்டா ஒரு செஸ் ஒலிம்பிக் கூட இங்க தான் நடத்துனோம். நெறைய யார் டூரிஸ்ட் வந்து வெளிநாட்டுக்காரங்க இங்க வந்தாலும் மகாபலிபுரத்த ஒரு வாட்டி பார்ப்பாங்க கண்டிப்பா. அப்ப இதுல இந்த முக்கியமான பாயிண்ட் வந்து மகேந்திரவர்ம பல்லவர் தான் நரசிம்மவர்மரோட அப்பா அப்படிங்கிறது ஒரு இது. அது மாதிரி எத்தனை தலைமுறையா நடந்துச்சுன்னா 4 தலைமுறையா வந்து இந்த சிற்பங்கள் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியணும். இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறதே என்றாள் கயல். பாருங்க அதில் இருக்க ஒரு சிற்பம் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை பற்றின கீழே டீட்டெயில் வரும்போது உங்களுக்கு புரியும். யானை உருவம் எப்படி பதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஓகே. சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா? என்னுடன் வா என்று கூறி கயலை அழைத்து சென்றார் மாமல்லர். இருவரும் அர்ஜுனன் தபசு சிலைக்கு அருகில் வந்து நின்றனர். இங்கு பாறையில் இருந்த சிற்பங்களை கண்டு கயல் வியந்து போனாள். ஐயா, இந்த பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ளன என்றார். ஓகேவா? அதாவது அப்படியே 3Dயா பார்த்தா எப்படி இருக்கும் நேருக்கு நேரா அந்த அளவுக்கு இது வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அவங்க வந்து நின்ன இடம் அந்த சிலை பேரு அர்ஜுனன் தபசு. அதை வச்சுக்கோங்க. தபசு அப்படின்னா என்ன விஷயம்ன்றதை கீழே கொடுத்துருப்பாங்க. ஆம் கயல், இவற்றுக்கு புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர். இந்த 2 பாறைகளிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. புடைப்பு சிற்பங்கள்னா என்ன அப்படின்னா, இப்ப கீழே இந்த பேஜ்ல ஒரு யானை படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து புடைப்பு சிற்பம் கிடையாது. முழு உருவ சிற்பம். ஓகேவா? அதோட எல்லா பக்கமும் நம்மளுக்கு தெரியும். பின்பக்கம், சைட்ல சுத்தி நம்மளால பார்க்க முடியும் எல்லா பக்கமும். ஆனா மேல ஒரு பிக்சர் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் பாருங்க. இந்த யானை இந்த படம் பாருங்க. நம்மளுக்கு இந்த ஒரு சைடு மட்டும்தான் இருக்கும். அந்த பக்கம் இருக்கிற உருவம் தெரியாது நம்மளுக்கு. அதாவது பாறைக்குள்ள இருந்து அப்படியே புடைச்சுக்கிட்டு வந்த மாதிரி இருக்கா? அப்படியே அது புடைச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மட்டும் வந்த மாதிரி இருக்கு. அதனால இது இந்த மாதிரி இருக்குது புடைப்பு சிற்பம். இந்த மாதிரி முழு உருவம் படைக்கிறது பேரு முழு உருவ சிற்பம். இதில் ஒருவர் கண்களை மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. தவம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப சாப்பிட்டு குழு குழுன்னு இருப்பாங்க? இல்ல. அவங்க உடம்பே ரொம்ப லீனா எலும்பு நரம்பெல்லாம் தெரிகிற மாதிரி தான் இருப்பாங்க. அது அப்படியே அக்யூரேட்டா அதே மாதிரி ஒரு தவம் பண்ற ஆளோட உருவத்தை செதுக்கியிருக்காங்க. ஆம் கயல், அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இது. இந்த சிற்பம் உள்ளதால் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். இதனை பகீரதன் தவம் என்றும் கூறுவர். பாருங்க, இதுலயே 3 பாயிண்ட் இருக்கு நம்மளுக்கு. அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சியை தான் அர்ஜுனன் தபசுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுக்கு அர்ஜுனன் தபசுன்னு ஒரு பேரு, பகீரதன் தவம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. 2 பேர். அர்ஜுனன் தவம், பகீரதன் தவம். 2ம் ஒண்ணுதான். அர்ஜுனன் தபசுனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்தது, அப்படியா, இந்த இடத்தில் 2 பாறைகளுக்கு இடையில் நீர் வடிந்து வந்த தடம் தெரிகிறதே. ஆம் கயல், அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டு உள்ளது. கங்கையே பூமிக்கு வர்ற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இதை பார்க்க எப்படி இருக்கும்னா கங்கை பூமிக்கு வந்த மாதிரி தெரியும். மழைக்காலத்தில் இதன் வழியாக மழைநீர் பாய்ந்து வரும். அப்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவதை போல இருக்கும். அதனாலதான் அதை அந்த ஆகாய கங்கை பூமிக்கு வர்ற மாதிரி இவங்க சும்மா கற்பனையா உருவமைச்சிருக்காங்க. அடுத்தது, இங்கே யானைகள் சிற்பங்கள் அழகாக உள்ளன. சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் என எல்லாமே உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ளன. இங்கே பாருங்கள், மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம். இது பார்ப்பதற்கு உண்மையிலேயே மான் ஒன்று இருப்பதைப் போலவே தோன்றுகிறது என்று வியப்புடன். இப்படி காலை தூக்கி இப்படி முகத்துல அப்படி தேய்க்கிற மாதிரி ஒரு சிலை. அது ஒரிஜினலா அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. இங்க இன்னும் இதை எதை வேணாலும் ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிலை இருக்கு, மான் சிலை இருந்துச்சு, மானுக்கு பதிலாக குதிரை சிலை இருந்துச்சு, அப்படி கூட கொடுக்கலாம். ஓகேவா?
இங்கு இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன கயல். இந்த ஊரை சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது என்றார் மாமல்லர். இந்த ஊரின் பெயர் என்ன? இப்பதான் பேரை கேட்குறாங்க. இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாகிய மாமல்லபுரம். இதுதான் இந்த லெசனோட தீமே, மெயின் பாயிண்டே இதுதான். தமிழ்நாட்டின் சிற்ப கலைக்கூடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாமல்லபுரம் சொல்லணும். ஓகேவா? மாமல்லபுரம் இதுதான் இந்த லெசனோட மெயினான பாயிண்ட். ஓகே, அடுத்தது பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். பொதுவாகவே சிற்பங்கள் வடிவமைக்கிறாங்க இல்லையா, அதை 4 வகையில் வடிவமைக்கலாம். அந்த 4 வகையுமே இங்கே இருக்கு. ஓகேவா? பாருங்க, குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மொத்தமே சிற்பக்கலையில 4 வகை தான் இருக்கு. அந்த 4 வகையில 4 வகையுமே ஒரே இடத்துல இருக்கு. அது எந்த இடம்னு கேட்டாங்கன்னா மாமல்லபுரம். அதனால தான் இது சிற்ப கலைக்கூடம், தமிழ்நாட்டின் சிற்ப கலைக்கூடம்னு சொல்றாங்க. இது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது, கயல் சிந்தித்தவாறு, உங்கள் பெயர் மாமல்லன், இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம், இரண்டுக்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளதே என கேட்டாள். ஆம் கயல், இந்த ஊர் உருவாக எனது கேள்விதான் காரணம் என்பதால் என் தந்தை என் பெயரையே இந்த ஊருக்கு வைத்துவிட்டார். இக்காலத்தில் இவ்வூரை மகாபலிபுரம் என்றும் அழைக்கின்றனர். ஆக்சுவலா என்னன்னா, ஆரம்பிச்சது அவங்க அப்பா தான், மகேந்திரவர்மன் தான் ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் பேரை அவர் வைக்கல. அதுக்கப்புறம் இவரோட பையன், இவரோட பேரன், அத்தனை பேர் கட்டி இருந்தும் ஏன் உங்க பேரை மட்டும் வச்சாங்கன்னு கேக்குறாங்க. இவர் தானே அந்த கொஸ்டின் கேட்டாரு, அதனால தானே இது உருவாச்சு. அதனால இவங்க அப்பா இவர் பேரையே வச்சிருந்திருக்காரு. மாமல்லபுரம் அப்படின்னாலும் மகாபலிபுரம்னாலும் ஒண்ணுதான். இப்ப மருவி இப்படி வந்துருச்சு, சரியா சொல்லி சொல்லி. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. எனக்கும் தான் கயல். உன்னோடு பேசிக் கொண்டிருந்ததில் என் இளமை காலத்திற்கே சென்று விட்டது போல் உணர்கிறேன். மிக்க மகிழ்ச்சி மங்கை திருநாவுக்கரசு கயல். ஃபுல்லா சொல்றாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி. அப்போது கயல் எழுந்திரு. இன்று மாமல்லபுரத்திற்கு கல்வி சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கூறினாயே, இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய். தூக்கத்தில் எங்கள் பெயரை வேறு சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்னும் தாயின் குரல் கேட்டு கண் விழித்தாள் கயல். அவங்க அம்மா பேர் இது, அப்பா பேர் இதுன்னு சொல்லிச்சு இல்லையா, அது தூக்கத்துல உண்மையிலே அந்த பொண்ணு வளரி இருக்கு. இவ்வளவும் கனவா? நேற்று மாமல்லபுரத்தை பற்றி ஆசிரியர் கூறிய செய்திகளை நினைத்து கொண்டே தூங்கினேன். அதனால் இவை எல்லாம் கனவில் வந்துள்ளன. கனவில் கண்டவற்றை இன்று நேரில் காணப்போகிறேன் என்று எண்ணி மகிழ்வுடன் சுற்றுலா செல்ல தயாரானாள். அப்போ அவன் என்னன்னா, அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடியே அதை பற்றின ஹிஸ்ட்ரி, அதோட பிக்சரைசேஷன் எல்லாம் பண்ணி பார்த்துருச்சு. நீ போய் நேரில் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஓகே, இவ்வளோதான் இப்போ அந்த லெசனு. இதில் புக் பேக் கூட கிடையாது. சும்மா ஜஸ்ட் சிறுவினா குருவினா மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது பாடப்பகுதி கிடையாது. பாடப்பகுதிக்கு அடுத்து ஒரு கதை மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அண்ணா நூற்றாண்டு நூலகம்லாம் படித்தோம்லாம், அது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பாடம் பொங்கல் விழாவை பற்றி இருக்கிறது தான் பாடம். அது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டாச்சு. இதில் கான்செப்ட் இவ்வளோதான். நரசிம்மவர்மன், ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன். இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகத்தில் வைக்கணுன்றதை மட்டும். இதை கட்டுனவர் நரசிம்மவர்மன், முதலாம் நரசிம்மன்னு சொல்லுவாங்க. மற்போரில் சிறந்து விளங்கினதுனால மாமல்லன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இங்கே 5 ரதங்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு போட்டிருக்கு. ரதம் வடிவத்தில் கோயில் செய்கிறதுனால ரதக்கோவில். அப்புறம் இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள்னு ஒரு 9 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவரோட அப்பா காலத்தில், மகேந்திரவர்ம பல்லவர் காலத்தில் தான் இது கட்டப்பட்டுச்சு. இந்த நரசிம்மரோட காலம் 7ஆம் நூற்றாண்டு. அப்புறம் மகேந்திரவர்மன், நரசிம்மர், அவரோட பையன், அவரோட பேரன், 4 நூற்றாண்டா 4 தலைமுறையா இது கட்டுனாங்க. அர்ஜுனன் தவம் செய்கிற இடத்துக்கு பேர் தான் அர்ஜுனன் தபசு. இதை பகீரன் தவன்னும் சொல்லுவாங்க. அப்புறம் உருவங்கள் பாறையிலேருந்து அப்படியே புடைச்சுக்கிட்டு வெளியே வர மாதிரி செதுக்கிருக்கிறது பேர் தான் புடைப்பு சிற்பங்கள். தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் அப்படிங்கிறது மாமல்லபுரம். இங்கே மொத்தமே சிற்பக்கலையில் 4 வகை தான். அந்த 4 வகையுமே இங்கே இருக்கிறதுனால தான் இதுக்கு அந்த பேர் வந்துச்சு. அந்த 4 வகை எதுனா, குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள். இவ்வளோதான் இந்த லெசன். இதை மாமல்லபுரம்னு சொல்லுவாங்க, மகாபலிபுரம்னு சொல்லுவாங்க. ஓகேவாப்பா? இவ்வளோதான். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த மொத்தமே 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் தான். இருந்தாலும் இந்த லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வீடியோவில் கேட்டுட்டு, நீங்களும் ஒரு தடவை புக்கை ரீட் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த 7 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எப்போலாம் படிக்கிறீங்களோ அந்த 7 பாயிண்ட்டை மட்டும் பார்த்தா போதும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு.
ஓகேவா? இதோட இந்த லெசன் முடிஞ்சுச்சு. திரும்ப நம்ம அடுத்த இலக்கணம் வீடியோல வந்து நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.